தற்போதைய செய்தி. விஜயலட்சுமி தொடுத்த வழக்கில் காவல்துறை தரப்பிலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டும் சீமான் ஆஜராகாத நிலையில் அவரை கைது செய்வதாக காவல்துறை வட்டாரத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ அவர் சார்பிலிருந்து வழக்கறிஞர்கள் ஆஜராக இருக்கிறார்கள், அவகாசமும் கோரப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று அவசரமாக்கம் போட்டு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் சீமான் ஆஜராகாமல் அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகி சீமான் தரப்பில் 4 வார காலம் அவசரமானது கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை துன்புறுத்தல் கருதி 12 வாரத்துல வழக்குடைய விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் சீமான் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் இந்த வழக்குடைய விரைந்து முடிப்பதற்காக அவர் அடுத்த கட்டமாக கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே விஜயலட்சுமியிடம் வாக்குமூலம் எல்லாம் பெறப்பட்டு ஆதாரங்கள் எல்லாம் காவல்துறை சேகரித்திருக்கக்கூடிய நிலையில பெங்களூர் சென்றும் தனிப்படை போலீசார் இந்த வழக்கு குறித்து விஜயலட்சுமியிடம் சமீபத்தில் விசாரணை மேற்கொண்டு பல ஆதாரங்களை திரட்டியிருக்காங்க. அவருடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் சீமான் விசாரணை நடத்துவதற்கு தான் இந்த சம்மனானது அனுப்பப்பட்டது. ஆனால் சீமான் நேரில் ஆஜராகாமல் 4 வார கால அவகாசம் கேட்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக அவரை கைது செய்து இந்த வழக்குடைய நடத்தி விரைவில் காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க. நன்றி கோகுல், விவரங்களுக்காக.